ஆயுத பூஜை பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பூஜை பொருட்கள் விற்பனை களை இழந்து காணப்படுவதால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் லிபிகா தரக்கூடிய விரிவான தகவல்களை பார்க்கலாம். நாடு முழுவதும் நாளை ஆயுத பூஜை பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து சரஸ்வதி பூஜை என கொண்டாடப்பட இருக்கின்றது. இதற்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் சிறப்பு சந்தைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டை பொறுத்தவரை ஆயுத பூஜைக்கு என்பது சிறப்பு சந்தை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்போது சென்னை கோயம்பேடை பொறுத்தவரை வணிக வளாகத்தில் தற்போது அந்த பொறிகளுக்கான அந்த சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேற்று முதல் மழையின் காரணமாக பெரிய அளவில் வியாபாரம் இல்லை என இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு சந்தையில் என்பது பொரி, அவுள், பொட்டுக்கடலை என ஆயுத பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மக்கள் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு ஏதுவாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு பாக்கெட் 20, 30 ரூபாய், 50 ரூபாய் என தரம் பார்த்து அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மூட்டையினுடைய விலை என்பது 300 முதல் அதிகபட்சமாக 400 வரை விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு விலை பொறிகளினுடைய விலை என்பது அதே அளவில் தான் இருக்கிறது. ஆனால் வியாபாரம் பெரிய அளவில் இல்லை என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று ஒரு கிலோ சாமந்தியை பொறுத்தவரை 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாக்லேட் ரோஸை பொறுத்தவரை 240 முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மல்லி நேற்றைய தினம் போன்று இன்றும் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முல்லை 600 முதல் 700 ரூபாய்க்கும், சாமந்தி 300 முதல் 360 வரை விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. மல்லி, முல்லை உள்ளிட்ட பூக்களினுடைய விலை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பழங்களுடைய விலை என்பதும் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது சற்று அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தென்னை தோரணை 50 பீஸ் கொண்ட ஒரு கட்டு 150 முதல் 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று 5 பீஸ் கொண்ட ஒரு தோரணை என்பது 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டை பொறுத்தவரை இந்த சிறப்பு சந்தையில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தையில் பெரிய அளவில் இன்னும் வியாபாரம் இல்லை என தெரிவிக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மழையின் காரணமாகவும் மக்களுடைய வரத்து என்பது சற்று குறைந்திருக்கின்றது. மழை நின்ற பிறகு வேணால் மக்களுடைய வரத்து என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறது. இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக சிறப்பு சந்தையில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது.